friends, welcome to Ap4Menu. ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காயோட கொஞ்சமா ஒயிட் ரைஸ், கொஞ்சம் நல்லெண்ணெய், இது மட்டும் இருந்தா போதுங்க ஒரு பெர்ஃபெக்ட் லஞ்சுக்கு. எங்க சேனலோட இமிடியேட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 1 கப் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக மாறுற வரைக்கும் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதோட 4 to 5 பூண்டு பல், ஒரு அரை இன்ச்சு இஞ்சி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதோட 1 கப் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இதை மறுபடியும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி மறுபடியும் வதக்க போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். அதோட தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. 2 நிமிஷம் ஆனதும் பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு சாஃப்டாக மாறிடுச்சு. அதோட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேங்காய் நம்ம கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதங்கினா போதுங்க. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கத்திரிக்காயை வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 6 to 8 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டி கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வெட்டி இதில் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இதில் டாப் போர்ஷன் கட் ஆகிடக்கூடாதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கத்திரிக்காயெல்லாம் முழுசாக இந்த மாதிரி தான் போட்டு வதங்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக நீங்கள் கடையில் வாங்கும் போதே சின்ன சின்ன கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன கத்திரிக்காயில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான். இது இப்படியே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிடணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கினதும் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படியே வதங்க விடுங்க. பாருங்கள், இந்த மசாலா பேஸ்ட்லேருந்து நல்லா எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்ததும் அதோட ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து இந்த மசாலா பேஸ்ட்டும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு இப்படியே இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் ஏற்கனவே எண்ணெயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணும் போதே ஃபுல்லாக வெந்துடுச்சு. அதனால் நீங்கள் இந்த குழம்புல சேர்த்து வேக வைக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். அது கூட எதுக்கு அப்படின்னா இந்த குழம்போட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளார போய் சேர்றதுக்காக தான்.
5 நிமிஷம் ஆனதும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மிதங்கி வந்திருக்குது பாருங்கள். இதுதாங்க எண்ணெய் கத்திரிக்காயோட ஸ்பெஷாலிட்டியே. கடைசியாக இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லத்தை நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சப்போஸ் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்லத்தை நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.